2026 ஆண்டுக்கு அப்புறமா மேற்கொள்ளப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்போட அடிப்படையில தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டுச்சுன்னா நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் குறித்துமே கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு ஆலோசனை அழைப்பா 7 மாநில முதல்வர்களுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. இத பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மார்ச் 5ஆம் தேதி அன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பாஜக, நாம் தமிழர், தமாக, புதிய தமிழகம் மற்றும் புதிய நீதி கட்சின்னு 5 கட்சிகள் தவிர்த்து மொத்தம் 53 கட்சிகள் பங்கேற்று இருந்துச்சு. அப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதுல தென் மாநிலங்கள்ல இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சியில பிரதிநிதிகள் அடங்கி இருக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்னு அமைக்கவும் அதற்காக முறையான அழைப்பு கட்சிக்கு அனுப்பி வைக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த நிலையில தென் மாநில பிரதிநிதிகள் அடங்கி இருக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழு தொடர்பான ஆலோசனை கூட்டம் மார்ச் 22ஆம் தேதி நடக்கவும் இருக்கு. அந்த கூட்டத்துல பங்கேற்கிறதுக்காக மு.க. ஸ்டாலின் தென் மாநில முதலமைச்சர்கள், முன்னாள் முதல்வர்கள், கட்சி தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல நம் நாட்டுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுல நம்ம போன்ற மாநில அரசுகளுடைய உரிமையை நிரந்தரமா குறைக்கக்கூடிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டுட்டு இருக்கும். இந்தியாவில் 1952, 1963 மற்றும் 1973 ஆண்டுகள்ல நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருந்துச்சு. ஏனினும் 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருந்த அரசமைப்பு சட்டம் 42வது திருத்தத்தின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஊக்குவிப்பதற்காக 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை தொகுதி மறுவரை மேற்கொள்ளப்படுறது அப்படின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து நீடிக்கிறதால 84 அரசியலமைப்பு திருத்தம் வாயிலா 2026க்கு பிறகு மேற்கொள்ளப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை இது நீடிக்கப்பட்டது. 2021 ஆண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தாமதமானதால தொகுதி மறுவரையறை முதல்ல 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு எதிர்பார்க்கப்பட்டது. எதிர்பார்த்ததை விட முன்னதாவே நடக்கப்பெறதுக்கு கூடும் அப்படின்னு சொல்லி தற்போது தெரிய வந்திருக்கிறதாகவும் அதனால மாநில நலன்கள் பாதுகாக்க மிகவுமே குறைந்த கால அவகாசமே இருக்கிறது அப்படின்னு சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி வரையறைவு நடக்குமா அப்படின்றதுல கேள்வி. ஆனா அந்த வரையறை எப்போது நடக்கும், அப்படி நடக்கும் போது இந்தியா நாட்டுடைய முன்னுரிமை திட்டங்களுக்கு சிறந்த பங்களிப்பு வழங்கிய மாநிலங்களுடைய செயலுக்கு மதிப்பளிக்கப்படுமா அப்படின்றதுதான் கேள்வி. 2026 ஆண்டுக்கு பிறகு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தற்போது இருக்கக்கூடிய நிலை பாதிப்புக்குள்ளாகும். தங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறந்த நிர்வாக குறியீடுகளை அடைஞ்சிருக்கக்கூடிய மாநிலங்கள் நாட்டுடைய கொள்கையை வரையறைக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் குறைக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தை எதிர்கொண்டு நியாயமற்ற ஒரு தண்டனையை பெற நேரிடும். அவ்வாறு அது செயல்பட்டு விட்டுருச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய ஜனநாயக ஏற்றத்தாழ்வு பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும். இது நம்மோட மாநில மக்களுடைய நலனுக்காக நாடாளுமன்றத்தில் வாதிடுறதுக்கும் மாநிலத்திற்குரிய முக்கிய வளங்களை பாதுகாப்பதற்கும் தேசிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான முடிவுகள்ல நம்மோட குரலை ஒலிக்க செய்யறதுக்குள்ள திறனை குறைச்சிடும். நாங்க தொகுதி மறுவரையறைக்கு எதிரானவங்க அல்ல. தங்களோட தேசிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாநில அரசுக்கு எதிராக இந்த தொகுதி மறுவரையறை உறுதிப்பாட்டோட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கணும். இந்தியா முழுவதுமே இதே அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து மாநிலங்களையுமே அணுக அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை தனிப்பட்ட மாநிலத்துடைய பிரச்சனைக்கு அப்பாற்பட்டது. நாடாளுமன்றத்துல நம்மோட தற்போதைய பிரதிநிதித்துவத்தை சதவீத அடிப்படையில பாதுகாக்கக்கூடிய வகையில அதற்கான தீர்வுகளை நாம இணைஞ்சே உருவாக்க வேணும். சதவீத அடிப்படையில நம்முடைய தற்போதைய பிரதிநிதித்துவத்தை இழக்காம நாட்டுடைய முன்னேற்றத்தை கட்டி எழுப்புவதில் நம்மோட பங்கை உறுதியளிக்கக்கூடிய வகையில தொகுதி மறுவரையறை செயல்முறைகளை செயல்படுத்தணும்னு சொல்லி இது தொடர்பா 2 கோரிக்கைகளை விடுத்திருக்கிறாரு. தெற்கில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா மற்றும் கன்னடா, கிழக்கில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா, வடக்கில் பஞ்சாப் ஆகியவற்றை உள்ளடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு சேர தங்களது முறையான ஒப்புதல், மேலும் கூட்டு நடவடிக்கை குழுவில் பணியாற்றவும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை வகுக்கவும் தங்கள் கட்சியிலிருந்து ஒரு மூத்த பிரதிநிதியை நியமித்தல், மேற்குறியிடப்பட்ட ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முதல் கட்டமாக மார்ச் 22, 2025 அன்று சென்னையில் ஒரு தொடக்க கூட்டத்தை நடத்த முன்மொழிவதாகவும் நமது கூட்டு முயற்சி
முயற்சியை முன்னெடுத்து செல்ல இந்த தருணத்தில் தங்களது ஒத்துழைப்பை கோருமாறும் மார்ச் 22, 2025 அன்று சென்னையில் தங்கள் வருகையை எதிர்பார்த்திருப்பதாகவும் அக்கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.